தெரி மெர்சல் படங்களுக்கு அப்புறமா தளபதி விஜய் அட்லி கூட பேரப்பாகி நடிக்க போகிற படம் தான் தளபதி 63. இந்த படத்துக்கான பூஜை ஜனவரி 20 போடப்பட்டு இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் சென்னை பின்னிமில்ல போயிட்டு இருந்ததாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் ஷூட்டிங் போகிறப்ப தளபதி விஜய் டெய்லியும் அவரோட ரசிகர்களை பார்த்து தான் போயிட்டு இருக்காரு. அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கும் ஷூட்டிங் போகும்போது அவரோட ரசிகர்களை பார்த்து கை காமிச்சிருக்காரு. நேற்று தளபதி விஜய் ரசிகர்களை மீட் பண்ணுறப்ப ஐஸ் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு ஃபுல் பிளாக் ஷர்ட் போட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலாகவும் கெத்தாகவும் இருக்காரு. கார்லேருந்து எழுந்து கை காட்டும்படி ரசிகர்களை பார்த்துருக்காரு. அவரை பார்த்த ரசிகர்கள் கொஞ்ச நேரம் ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ பயங்கர மும்முரமாக போயிட்டு இருக்கு. பொதுவாகவே அட்லி விஜய் படங்களோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கை ஈஸியாக தான் பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த டைம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அவர் ஆஸ் யூஷுவல் ஷூட்டிங் டைமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. அவர் வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தளபதி விஜயை பார்க்கறதுக்கு. அப்போ கிட்ட இருந்த மேனேஜரை கூப்பிட்டு இங்கே ஏன் இவ்வளோ பேர் அசம்பிளியாக இருக்காங்க, இவங்களுக்கு இங்கே ஷூட்டிங் நடக்கிறதே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மேனேஜர் எப்படி இந்த நியூஸ் வெளில போச்சுன்னு தெரியல சார், ஆனால் அவங்க விடிய காலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் தளபதி விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தளபதி விஜய் அவர்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நம்ம ஷூட்டிங் நடக்கிறதே தெரியாது, அப்படி இருந்தும் எப்படி கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்காரு. தென் மேனேஜர் தளபதி விஜய் கிட்ட நீங்கள் ஷூட்டுக்கு போய் ரெடி ஆகுங்க சார், காஸ்டியூம் போடுங்க, டைம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷூட்டிங்க்கு 1 ஹவர் பிஃபோராகவே வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க விடிய காலேருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2-3 சின்ன பசங்க கூட இருந்தாங்க பார்த்தேன். நான் போய் என்னோட ஃபேன்ஸை பார்த்துட்டு வரேன், நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரியும் தளபதி விஜய் சொல்லியிருக்காராம். தளபதி விஜய் சொன்ன மாதிரியே அவரோட ஃபேன்ஸை மீட் பண்ணி அவங்க கூட செல்ஃபியும் எடுத்திருக்காரு. அந்த கூட்டத்தில் ரசிகர் ஒருத்தவர் அவரோட குழந்தையும் கூட்டு வந்திருக்காரு. அந்த பையனும் தளபதி விஜயோட ஒரு தீவிர ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பையன் தளபதி விஜய் கிட்ட அண்ணா எனக்கு அந்த பஸ்ஸை பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதுக்கு நம்ம தளபதி எந்த பஸ்ஸுன்னு கேட்கும்போது கேரவேனை கை காமிச்சிருக்காப்ல. இதை கேட்டதுமே தளபதி விஜய் அந்த பையனை அவரே கேரவேனை கூப்பிட்டு போயிட்டு அங்கேயும் செல்ஃபி எடுத்திருக்காரு. தளபதி விஜய் இப்படி பண்ணதுமே அங்கே சுற்றி இருந்த ஒரு 80 பேருமே பயங்கரமாக கிளாப் பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலும் எங்க விஜயண்ணா தான் அப்படிங்கிற மாதிரியும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி தன்னோட ஃபேன்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க தளபதி விஜய் இருக்காரு. அதே நேரம் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் அவர் வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கே ஒரு சின்ன பையன் சூப்பர் ஸ்டாருக்கு கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அப்போ சூப்பர் ஸ்டார் கை கொடுக்காம அந்த பையனோட கையை தட்டி விட்டு நடந்து போயிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்த பல ரசிகர்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களை கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங்கோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.